ஓணம் சத்யா சாப்பிட வந்திருந்தோம். The food was really good. We really enjoyed. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கோம். It was very nice. மீல்ஸ் நல்லா இருந்துச்சு. பாயாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா கிரேவி சைட் டிஷ் எல்லாமே நல்லா இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ். 20 to 25 டிஷ்ஷஸ் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. டேஸ்டியாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. வி ஆல் லைக் இட். போன வாட்டி கேரளாவில் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பட் இந்த வாட்டி இங்கே இந்த ஹோட்டல் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். இவங்க ரீச் அவுட் பண்ணோன்னே இட் வாஸ் வெரி ஈஸி டு கம்யூனிகேட். அண்ட் வி புக் த டேபிள் ப்ரேயர் அண்ட் வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. விஷாக்கா. வணக்கம். தேங்க்ஸ் டு ஊட்டுபரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது ரொம்ப நாள் முன்னாடியே இந்த மாதிரி சத்யா சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் சென்னை ஒரு 2 years இருந்தோம். ஆனால் அப்போ 2 ஓணம் மிஸ் பண்ணிட்டோம். சத்யா எதுவுமே சாப்பிட முடியல. பாண்டிச்சேரியில் வந்து அப்படியே மிஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலாக முன்னாடியும் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சத்யா போடுவாங்களான்னு கேட்டதுக்கு அவங்க ஆமா போடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்பயே புக் பண்ணிட்டேன். ஆனால் நல்லா இருக்கு. சர்வீஸ் எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு ஊட்டுபுரா கிச்சன் அண்ட் ஹாப்பி ஓணம் டு யூ ஆல். எல்லாம் கேரளாவில் தான் வீட்டில் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து, ஆனால் ஸ்பிட்டடாக இருப்போம் நியூக்ளியர் ஃபேமிலியாக. ஆனால் எல்லாருமே ஓணம்னா எல்லாருமே ஒரே வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறது அது ஒரு ஹாப்பி. ஓணம் பூக்கெல்லாம் போடுறது, எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறது, அது ஒரு ஹாப்பியான இருக்கும். ஆனால் இப்போ ஒர்க்கு பர்சனல் லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து சாப்பிட்றது இது அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ரெண்டுமே பிடிச்சிருக்கு. என் பேர் ரஷ்மி.